ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்ராப் மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பழைய ஆட்கள்லாம் வந்து உள்ளர வந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தர்ஷிகா வந்தாங்க, அதுக்கப்புறம் சத்யா மற்றும் ஜெப்ரி. ஸோ இவங்க 2 பேர் வந்ததுக்கப்புறம் பெரிய அளவில் கான்ட்ரவர்சியெல்லாம் வந்து மாறிச்சு. ஏன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து அர்ணவ் அவர்கள் வந்து பேசுகிறது அந்த மாதிரி. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெப்ரி அவர்களும் சத்யா அவர்களும் பதிலடி கொடுக்குற மாதிரி சில விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விஜய் விஷால் மற்றும் அர்ணவ் இவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு மோதல் வந்து ஏற்பட்டுச்சு. மறுபடியும் வாய் வார்த்தைகளை வந்து மாறி மாறி வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க, வாய் வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கிட்டு. ஸோ அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா உள்ளர வராங்க. உள்ளர வந்த உடனே விஜய் விஷாலை யாரோ மாதிரி தான் வந்து பார்க்குறாங்க. விஜய் விஷாலும் வந்து பார்த்திங்கன்னா தயக்கம் அடைஞ்சு கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் வந்து நின்றுட்டு இருக்காரு. ஸோ அவங்க வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த போகிறவங்கள தான் எனக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய பேட் நேம் வந்து ஏற்பட்டுருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தர்ஷிகா வந்ததுனால இப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருந்தார். ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வர்ஷினி இருக்காங்க இல்லையா, அவங்க போய் ஜாலியாக ஃபன்னாக வந்து விஜய் விஷால் கிட்ட தர்ஷிகா வந்துட்டாங்க, ஒரே ஜாலி தான், அடுத்து தான் அனுப்பிச்சி வர போகிறாங்க அப்படின்னு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அர்ணவ் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நான் எங்கே சந்தோஷமாக இருக்கேன், விஜய் விஷால் தான் சந்தோஷமாக இருப்பான் அன்ஷிதா வந்தாக்கா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வார்த்தையை வந்து விட்டுருவோம்ல நம்மளுடைய அர்ணவ் அவர்கள். ஸோ உடனே வந்து விஜய் விஷாலுக்கு செம்ம கோபம் ஆகிடும். ஏன்னா லாஸ்ட் வீக்கில் சம்பவம் அந்த மாதிரி ஆல்ரெடி வந்த எல்லா கண்டஸ்டண்ட்டுமே வந்து பிடிச்சி வெளுன்னு வெளுத்து விட்டுருந்தாங்க விஜய் விஷாலை. நீ இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்ட, ட்ரையாங்கிள் காதல் ட்ரை பண்ண, இதுதான் உன்னுடைய ஸ்ட்ராட்டஜியாக ஒரு ஆளை வந்து எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கு அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜய் விஷால் மேலே வந்து இருந்தது. ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் உள்ளர வரும்போது, அதுவும் குறிப்பாக அன்ஷிதா வரதுக்கு முன்னாடியே வந்து அர்ணவ் அவர்கள், அதுவும் அர்ணவுக்கும் அன்ஷிதாவுக்கும் என்ன மாதிரியான உறவுகள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மனுஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் விஷால் தான் பயங்கர சந்தோஷமாக இருப்பான் அன்ஷிதா வந்தா அப்படின்னு வந்து சொன்ன உடனே விஜய் விஷாலுக்கு பயங்கர கோவம் வந்து செம்மையாக வந்து திட்ட ஆரம்பிச்சிடறாரு. என்னங்க நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி என்னென்னமோ நடந்துகிட்ருக்கு, இஷ்டத்துக்கு வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு யாருங்க ரைட்ஸ் கொடுத்தது என்னை பற்றி பேசுகிறதுக்கு, என்னுடைய பேரை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லி விஜய் விஷால் வந்து அர்ணவ் பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு அர்ணவ் அவர்கள் வந்து நானும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் தான், எனக்கும் பேசுகிறதுக்கான எல்லா உரிமைகளும் வந்து இருந்துகிட்ருக்கு, உண்மையை தான் நான் சொன்னேன், அன்ஷிதா வந்தால் நீ தான் பயங்கர சந்தோஷமாக இருப்ப, ஏன்னா நீ தான் சந்தோஷமாக இருக்கிற, ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அர்ணவ் ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் விஜய் விஷால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அர்ணவ் 2 பேருமே வந்து மாறி மாறி வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜெப்ரியும் சத்யாவும் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ ஒருவேளை வந்து அவங்க 2 பேரும் வராமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை பெரிய அளவில் வந்து ஆயிருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அன்ஷிதா வரதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது வந்து விஜய் விஷாலா இல்லை நம்மளுடைய அர்ணவ் அவர்கள் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.